வணக்கங்கள். இப்பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம். இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரிங்களா? ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து புரட்டாசி மாதம், சரிங்களா? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மள அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால் கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே. அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம், சரிங்களா? இப்போ வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம், ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம். புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின், சரிங்களா, பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெருமாளுக்குரியவர் யாரும் பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க. இந்த நவ கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத பகவானுக்குரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி, சரிங்களா? அந்த கன்னி ராசியில இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, இந்த கிரகத்தின் அதிபதினு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்துல 6வது மாதமா வருது, சரிங்களா? இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 6வது வீடாவும் வருது. அப்ப 6ன்னா என்னங்க, சரிங்களா? 6ன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். 6ன்னு பார்க்கும்போது அடுத்தது 6ஆம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு. அப்ப என்ன ஆகும்? இன்னொரு விஷயம், 6ன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க. வெற்றிக்கான விடமும் 6 தான், சரிங்களா? ஸோ வெற்றி யாருக்கு கிடைக்கும்? யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்யறாரு அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். அது 6ஆம் இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க. எந்த முயற்சி எடுத்தினாலும் வெற்றி கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு. ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம், சரிங்களா? திருவோணம் நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்க பாருங்க, அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் தான் இருக்கு. அடுத்து வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, புரட்டாசி சனிக்கிழமையில நம்மளோட சனீஸ்வர பகவான், சரிங்களா? இப்ப 7 சனி நிறைய பேர் போயிட்டு இருக்கோம், அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம், எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில தான், சரிங்களா, சனீஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார். அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10 அவதாரங்கள், நம்ம பகவானோட 10 அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் மீன், சரிங்களா? கடல்ல வாழக்கூடிய மீன் போல. நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும், சரிங்களா? அறிவியல் ஒத்துக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும், அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க. இதை தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. மச்ச அவதாரம் மீன் வடிவில் எடுத்திருந்தார். 2வது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம், சரிங்களா? கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமை வடிவில் எடுத்திருந்தார். 3வது வராகி அவதாரம், சரிங்களா? காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக, நம்ம வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்திருக்கார். 4வது நரசிம்ம அவதாரம், எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லாரும் வழிபட்டு இருக்கோம். நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால, சரிங்களா, ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும், சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ற, நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மாநிலனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார். அப்போ பகவானுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் 4வது அவதாரம். 5வது வாமன அவதாரம், அடுத்த பரிணாம வளர்ச்சி. நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமா இருந்தார். அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனா அவதரிக்கிறார், சரிங்களா? குட்டையான மனிதனா அவதரிச்சுட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார். 3 அடியால உலகத்தையும் மொத்தமாக அழுந்துட்டார், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் 6வது. அப்போ குட்டைய மனிதன் ஆயாச்சு, அப்புறம் சமைச்சு சாப்பிடணும், சரிங்களா? ஸோ விலங்குகளை வேட்டையாடுறது, ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். ராம அவதாரத்தில் என்ன பண்றார்? அடுத்து திருமணம் போகணும், பார்த்தீங்களா? திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும், ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கற்றுக் கொடுத்தார். அடுத்தது 8வது அவதாரம் பலராம அவதாரம்.
ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும், ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரத்தை காட்டியிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ 9வது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. கிருஷ்ணாவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா, கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். 10வது கல்கி அவதாரம் சொல்லுவோம். கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்கி 10வது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த கலியுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், 10 மாசத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்ற கதை இல்லைங்க. சரிங்களா, பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 4,32 வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 4,32 அவதாரம் அப்படி எடுத்திருக்காருன்னா இன்ட்டு 4 போது அது கிரேதா யுகம்னு சொல்லுவாங்க. அப்போ கிரேதா யுகத்தில் 4 அவதாரம், ஃபர்ஸ்ட் 4 அவதாரம் முடிஞ்சிச்சு. அடுத்து திரேதா யுகம். திரேதா யுகம்ல 4,32,000 வருடங்கள். அப்போ 4,32,000 இன்ட்டு 3 அப்படி போகும்போது திரேதா யுகம்னு சொல்லிட்டு. அடுத்தது துவாரபாக யுகம். துவாரபாக யுகம் பார்த்தீங்கன்னா 4,32 ஆண்டுகள் இன்ட்டு 2 வருடங்கள். இது துவாரபாகியம் சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா கலியுகம் 4,32 ஆண்டுகள். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 4,32 ஆண்டுகள்ல 5,125வது ஆண்டு தான் இருக்கும். பகவான் எப்போ அவதரிப்பார் தெரியுங்களா? இந்த 4,32 ஆண்டுகளை கடைசியில் இருக்க 27ஆம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம். அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இந்த கலியுகம்ல தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா, இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம். இதனால நம்ம வீட்லயே எல்லா பொருட்களும் சமைச்சு சாப்பிடணும். சரிங்களா, இந்த விஷயங்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது. சரிங்களா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்க, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பண்ணா நம்ம தலு போடுறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பகவானுக்கு படையல் வைக்கிறது. ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம்? சனிக்கிழமை ஏன் 3வது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனாதான் அந்த பஸ்ல இருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும். நம்ம இப்போ கன்னியாகுமரி போறதுக்கு நம்ம காஷ்மீர்ல போய் உட்காந்துட்டு வேற ஏதோ பஸ் பிடிச்சி பஞ்சாப் வழியா போயிட்டு எப்படி சுத்திட்டு போறதுக்கும் போகலாம். பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும். நம்ம எந்த காரியமா போறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும். அதனால நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில். ஏன்னா ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப் தான் வரணும் சீனியாரிட்டி படியா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார். தேவர்கள் முதல் சனிக்கிழமையில பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம். சரிங்களா, திருப்பதி பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம். சரிங்களா, அதனால பிரம்மோற்சவம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம். சரிங்களா, அப்போ ஸ்டார்ட் ஆயிடும். 2ஆம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு. சரிங்களா, அடுத்த கீழே இருக்க தேவர்களுக்கு 2ஆம் வாரம் கொடுத்துருக்காங்க. 3ஆம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக, 4ஆம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த 3வது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையை வாங்கி, சரிங்களா, அதில் பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம், எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம். பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க மூலியமா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க. இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிரும். சரிங்களா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ 3வது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம். பகவானை ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம். பட் 3ஆம் வாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம்? அன்னைக்கு மறக்காம புளியோதரை, சக்கரை பொங்கல், பால் பாயாசம். சரிங்களா, இது 3ம் முக்கியமான விஷயம். அடுத்து மெதுவடை கண்டிப்பா செய்யுங்க. அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது, ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க. சரி, எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வாரம் சனிக்கிழமை காலையில 10:50 11:30. சரிங்களா, இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க
ஐயா நான் வந்து அசதியாக தூங்கிட்டேன், இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட் வாட் எவர் நான் மெடிசன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 12:30 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம். பகவானை வழிபட்டு முடிச்சுட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதே போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ண, வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா. இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தின் பலன்களை பார்க்கலாம். அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் அடியின் வணக்கம். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் அவர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கார். இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்மத்தில் இருக்காருன்னா என்ன விஷயம், அவங்க எல்லாமே லாப நோக்கோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த தராசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள் கூட சரிங்களா. அப்போ என்ன எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லாப நோக்கோடு, லாபம் நம்மளுக்கு கிடைக்குமா, இந்த விஷயத்தை செஞ்சால் லாபம் கிடைக்குமா, 1க்கும் 8க்கும் அதிபதினு சொல்லலாம் சரிங்களா சுக்கிரனை. அப்போ ஒரு பிரச்சனையின் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம். கோர்ட்டு கேஸ் வழக்கு, இந்த லாயர் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் பார்த்தா கோர்ட்டு கேஸ் வழக்குலாம் போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட். போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒர்க் பண்ணாருன்னா தான் அவருக்கு அந்த ப்ராஃபிட்ல சேலரி கிடைக்கும். மருத்துவர்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. நார்மல் மெடிசின்ஸ் வேற, ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து கை வச்சாலே அது சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக ஒரு வருமானம் இல்லையா, ஒரு மறைமுக தொழில், அதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு மறைமுக தொழில், ஒரு ஆன்லைன்ல ஒரு தொழில் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா, ஷேர் மார்க்கெட் மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமானா இந்த மாதத்தில் மிகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன சின்ன விஷயங்கள்னா அந்த ப்ராஃபிட் வரும்போது அதை மறக்காம என்ன செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அந்த ப்ராஃபிட் அப்படியே உங்ககிட்ட தங்கி இருக்கணும் அப்படின்னா அதை ஒரு மரத்தால் ஆன ஒரு பெட்டி ஒன்று வாங்கிக்கோங்க சரிங்களா. அது தேக்கா இருந்தால் ரொம்ப பெஸ்ட். ஸோ மரத்தாலான பெட்டியில உங்களோட பணம், செக் புக் எதா இருந்தாலும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு கேரண்டியா ஒரு சேஃப்டி பாக்ஸாக இருக்கும். அது வந்து நீங்க அதை கூட்டுலாம் போடணும் அவசியமே இல்லை, மரப்பெட்டியில் வச்சீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கும். அந்த பணம் வீண் விரயம் ஆகாது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது விரயமாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண் அமைய, கணவன் அமைய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆண் பெண் அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சி நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் சரிங்களா, குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக சரிங்களா, மருத்துவரின் உதவியின் மூலமாக உங்களுக்கு அந்த சுப செய்தி உங்க காதில் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ளுங்க. குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது உங்களோட வருமானம், படிப்பு வருமானம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க நண்பர்கள் உங்களை சார்ந்தே தான் இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், மறுபேச்சே இல்லை. வருமானம், நீங்க வேலைக்கு போனா வருமானம் வரும், நீங்க வேலைக்கு போனா வருமானம் வராது. அது போல ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால வருமானம் வந்து உங்களை சார்ந்து இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வேலையில மும்முரமா பிளான் பண்ணிட்டு அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்களோட நண்பர்கள் உங்களை சார்ந்து இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா. உங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் மிதுனத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு சரிங்களா. பாக்கியமா இருக்காரு, உங்களுக்கு ரொம்ப பாக்கியமா இருக்காரு. என்ன விஷயம், உங்களோட முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்க தந்தையிடம் காலில் விழுந்து சாஷ்டாங்கமா அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏதாவது பிரச்சனைகள் கூட இருக்கலாம், அவர் கூட சண்டை போட்டுருக்கலாம் சரிங்களா. இருந்தாலும் அப்பா இருக்கார், வாங்கிக்கோங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சொர்க்கம். அப்பா இல்லைன்னா மனதார அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரை நினைச்சிட்டு அப்பா மன்னிச்சிருப்பா, நான் இந்த விஷயத்தை செய்ய போறேன், எனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி செய்யும் போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. உங்களுக்கு நீங்க இந்த மாதத்துல கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் தலையிட வேண்டாம். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தை இந்த மாசம் செய்யாதீங்க. அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதோ ஒரு அப்ரூவல் வாங்க போறனாலும் இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம். எதனால அது விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு சரிங்களா. நீங்க வீட்டுல இருந்து செய்ய போறீங்கன்னா அது விரயம் கண்டிப்பா ஆகும். இல்ல வெளிநாடு, வெளி ஊர்ல போய், வெளி மாநிலம் போய் பண்றீங்கன்னா ஓகே,
நீங்கள் உள்ள டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஓகேவா இருக்கும். பட் டபுள் டாக்குமெண்ட் ஏதாவது சொத்து வாங்குறதா இருந்தால் டபுள் டாக்குமெண்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை அந்த லேண்டோட வரைபடத்தில் ஒரு செக் பண்ணிக்கோங்க, அளந்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதில் சொத்து வாங்க போறீங்கன்னா சொத்து அமையும், ஆனால் டாக்குமெண்டேஷன்ஸை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது வரைபடம் கரெக்டாக இருக்கா, வரைபடத்தில் இருக்க அமைப்பில் தான் அந்த லேண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வீடே கட்டுறதா இருந்தாலும் பிளான் ஒன்று இருக்கும், வீடு வேற மாதிரி லைட்டாக கொஞ்சம் மாறி வந்துடும். அந்த விஷயத்தையே கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நடந்துக்குங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லைங்க. யாராவது ஊனமுற்றோர் முதியோர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நீங்கள் பெட்ரோல் பங்க் எங்கே நிற்பீங்க, இல்லை சிக்னலில் நிற்போம், யாராவது உதவின்னு கேட்டால் செய்யுங்க. முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க, சரிங்களா? அவங்கள எதுவும் படிக்க வேண்டாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கர்மாவாக ஆட் ஆகும். அதனால் அந்த விஷயத்தில் விட்டுட்டு இதில் செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம், சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.